ரவையை வச்சு சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி பண்ணிடலாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டேங்க. 10 முந்திரி 10 திராட்சை எடுத்திருக்கேங்க. நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். அதே நெய்யில் 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷம் போல் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. வறுத்த ரவை கூட ஏலக்காய் தூளும் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அரிசி புட்டு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க. பச்சை தண்ணியே ஊற்றி இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சுக்கணும். உதுத்து விட்டால் இந்த அளவுக்கு நல்லா உதிரணும். இதுதான் அதோட பதம். இட்லி தட்டில் ஒரு 5 நிமிஷம் போல் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. அதுக்கு மேலே ஒரு ஈர துணியை போட்டு மூடி வச்சுக்கலாம். அப்போ தான் தண்ணி ரவையில் படாது. அதுக்காக இந்த மாதிரி பண்ணுறது. இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். புட்டு நமக்கு நல்லா வெந்துருச்சுங்க, ரவா புட்டு. இனி இந்த புட்டை தனியாக ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுட்டு நம்ம ரவை எடுத்து அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு துருவன தேங்காய், 3/4 கப் அளவுக்கு சுகர், நம்ம வறுத்து வச்ச முந்திரி திராட்சை சேர்த்துட்டா சூப்பரான ரவா புட்டு ரெடி. ட்ரை